காய்கறிகள் கிடைக்கிறதுல இருக்கட்டும் அல்லது மற்ற தேவையான பொருட்கள் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இருப்பதை கொண்டு எப்படி நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்றது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இப்போது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது காய்கறிகள் கிடைக்கிறதில்ல. காய்கறிகள் கிடைச்சாலும் 1க்கு 4 விலை இருக்கும், வேணுங்கிற காய்கறிகள் கிடைக்காது. ஸோ காய்கறிகள் இல்லாமல் சமையல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, வெந்தயத்துலேருந்து வெந்தயம், பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, கொள்ளு, இது எல்லாமே ஊற வச்சு காய்கறிகளுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு வெந்தயத்தில் சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ணலாம். வெந்தயம் இது சோயா, ப்ரோட்டீனுக்காக சோயா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோயா நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க வேண்டியது கிடையாது. வாங்கி அப்படியே ஊற வச்சு போட்டு இம்மீடியட்டாக நீங்கள் குழம்பு கூட்டு அதில் வேணால் போட்டுக்கலாம். வெந்தயத்தை சாதாரணமாக பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெந்தயத்தில் என்ன பண்ணுறோமோ எல்லா வகையான பருப்புகள்லையும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி ஒரு சுண்டல் மாதிரியோ பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சாதாரண குக்கர், வீட்டில் என்ன குக்கர் இருக்கோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சும்மா ஒரு அரை கப் அளவு தண்ணீர். இது ஊற வச்ச வெந்தயம். வெந்தயத்துக்கு பதில் நீங்கள் எந்த ஒரு பருப்பு வகையும் போட்டுக்கலாம். வெந்தயத்தில் கசப்பு சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஊற வச்சு போட்டிங்கன்னா, பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது, இம்யூனிட்டி பூஸ்டர். அது உங்களுக்கு கசப்பு சுத்தமாக இருக்காது. ஊற வச்ச சோயா போட்டுட்டு என்ன மசாலா வேணுமோ போட்டுக்கோங்க. இந்த மசாலா அந்த மசாலான்னு கிடையாது. சாம்பார் பொடி போடுறதுனா போட்டுக்கலாம், பெப்பர் சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மட்டன் மசாலா, எது வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 2 விசிலில் இது சூப்பராக வெந்துடும். குக்கர் நீங்கள் எந்த குக்கர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் பாதி அளவுக்கு மட்டும் போடுங்க. போட்டுட்டு இந்த பொருள்கள் எந்த அளவு போடுறீங்களோ அதில் பாதி அளவு தண்ணி விட்டால் போதும். போட்டு ஒரு 2 விசிலோ 3 விசிலோ வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பொரியல் ரெடி ஆகிடும். ஒரு தாளிப்பு போட்டு கலந்தீங்கன்னா